நமஸ்காரம் நண்பர்களே, உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமை, சித்திரை மாசம் 30ஆம் தேதி. பஞ்சாங்கப்படி ஏகாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடிய அருமையான நாள். நம்ம சந்திரன் பாத்தீங்கன்னா மீனம் ராசியில சஞ்சாரம் பண்றார். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கும், 5ல 5 மார்க். ஆனா சிம்ம ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், சந்திராஷ்டமம் வேற. புதன்கிழமைன்றதால புதன் பகவானையும் பெருமாளையும் வணங்குறது ரொம்ப விசேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தின பலன்களை பார்க்கலாம். உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல சுக்கிர பகவான் வலுவா இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் பெருகும், பணவரவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இன்னைக்கு கைகூடி நல்ல ஆதாயம் கிடைக்கும். லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர்னு பணவரவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சமூக வலைத்தளங்கள் வழியா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சந்திரன், அதோட சனி பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம், கவனமாயிருங்க. இது 7.5 சனியோட ஆரம்ப காலம் என்பதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால எந்த விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா செயல்பட வேண்டியது அவசியம். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அதே சமயம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் தூண்டும். முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் தேவை. சூரியனும் அஸ்தமனமான புதனும் ராசியிலேயே இருக்காங்க. இதனால தலைமை பண்புல சில சவால்களும் பேச்சுல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பேசுறப்ப கவனமாயிருங்க. 5ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களோட கல்வி, உடல் நலத்துல கவனம் தேவை. 3ஆம் வீட்ல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளோட உறவு ரொம்பவே வலுப்படும். அவங்க கூட நேரம் செலவிடுங்க, ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு அமைதி தரும். ராகு காலம் இன்னைக்கு மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது, முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுன்னு இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மொத்தத்துல மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் ராகுவோட அனுகூலமான நிலைமையால பணவரவு இருந்தாலும் 7.5 சனியோட தாக்கம் மற்றும் சில கிரகங்களோட சவாலான நிலை காரணமா செலவுகள் அதிகமாகவும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் வேண்டிய நாளா இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை யோசிங்க. குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரமா ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்துக்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவ ஆலயத்துக்கோ போய் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு அவுட் ஆஃப் 5ல 2 மதிப்பெண்கள் பெறுது. கவனமாயிருங்க, நல்லதே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. இதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மனசுல ஒரு புது உற்சாகம் பொங்கும், எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோட அணுகுவீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா அமையும். அதே போல குரு பகவான் உங்க 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால தனவரவு ரொம்பவே சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும், உங்க பேச்சிலையும் ஒரு தெளிவு, ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால உங்க கருத்துக்களை தைரியமா முன்வைக்கலாம். சந்திர பகவானும் சனி பகவானும் உங்க 11ஆம் வீட்டில் இணைந்திருப்பது ரொம்பவே நல்ல அமைப்பு. இதனால நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும். நண்பர்கள் வட்டாரத்துல நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலியமா சில உதவிகளும் கிடைக்கலாம். வருமானத்துக்கும் எந்த குறையும் இருக்காதுங்க. புதிய வழிகள்ல கூட பணம் வர வாய்ப்பிருக்கு. ராகு பகவான் உங்க 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட சாதகமா அமையலாம். ஆனா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அப்புறம் அஸ்தமனமான புதன் பகவான், இவங்க 3 பேரும் உங்க 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பயணங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது அத்தியாவசியமான பயணமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
குறிப்பா அஸ்தமனமான புதன் பகவான் அங்க இருக்கிறதுனால சில சமயங்கள்ல முடிவெடுக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வரலாம். அதனால அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. பேச்சிலையும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. கேது பகவான் உங்க 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தாயார் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா உடனே கவனிச்சுக்கோங்க. வீட்டு சூழல்ல சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். அத பெருசா எடுத்துக்காம கடந்து போறது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும். அதனால முக்கியமா பேச்சிலையும் முடிவெடுக்கிறதுலயும் கூடுதல் கவனம் தேவை. இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்பவே அமைதியை கொடுக்கும். நேரம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராகு காலம் மதியம் 12:05 இருந்து 1:40 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, குரு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால புதிய நிதி முதலீடுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். சந்திரன் 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாவும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏகாதசி திதிங்கிறதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, 12ஆம் வீட்டில் அஸ்தமனமான புதன் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட வேண்டாம். ராகு காலம் மதியம் 12:05 முதல் 1:40 வரைக்கும் இருக்கிறதால இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை தவிர்த்திடுங்க. கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தாயாரோட உடல்நல விஷயத்துல எந்த அலட்சியமும் வேண்டாம். உடனே கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 4 நட்சத்திரங்கள் கிடைச்சிருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவான் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களோடு சேர்ந்து லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களையும் நண்பர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகளையும் கொண்டு வரும். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ராசிநாதன் புதன் அஸ்தங்கம் அடைந்திருப்பதால் நீங்க பேசும்போது, முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்ப நல்லது. குரு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது ரொம்பவே விசேஷம். இது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி பெற குருவோட அருள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். 10ஆம் வீட்டில் சந்திரன் சனியோடு இணைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது உங்களோட தொழில் மற்றும் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்க மனசுல தைரியமும் துணிச்சலும் அதிகமாகும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் உங்களுக்கு பிறக்கும். ஆனா 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலோ அல்லது தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவழிப்பதிலோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். தூக்கமின்மை அல்லது வெளிநாட்டு தொடர்புகள்ல சில தடங்கல்கள் ஏற்படலாம். 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்க தந்தையோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ல சில தாமதங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால உங்க ராசிநாதனுக்குரிய இந்த நாள்ல அஸ்தங்க தோஷத்தை போக்க இறை வழிபாடு அவசியம். ஏகாதசி திதி ஆன்மீக சிந்தனைகளை தூண்டி மனசுக்கு ஒரு அமைதியை அளிக்கும். ராகு காலம் மதியம் 12:05 1:40 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத, கையெழுத்து போடுறத தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, புதன்கிழமைங்கிறதுனால விநாயகர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. பண விஷயங்கள்ல திட்டமிட்டு செயல்படுங்க. லாப வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசி உறவுகளை பலப்படுத்துங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, அனாவசிய செலவுகளை தவிருங்க. குறிப்பா ஆடம்பர பொருட்கள் வாங்குறத தள்ளி போடுங்க. ராகு காலத்துல முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்து போடுறத தவிர்க்கணும். பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பரிகாரமா ஓம் பிரம் பிரீம் பிரௌம் சக புதாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் புதன் ஸ்தலம், அங்க போய் வழிபடுறது ரொம்ப நல்லது.
புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறது, பச்சை நிற ஆடைகள் அல்லது பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தமா பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். லாபஸ்தானத்துல கிரகங்கள், ராசியில குருன்னு பல சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் ராசிநாதன் புதன் அஸ்தங்கம் அடைந்திருப்பதால் நிதானமும் கவனமும் தேவைப்படும் நாள் இது. கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலவையான நாளாக அமையும்னு சொல்லலாம். உங்களோட தொழில், உத்தியோகம்னு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஏன்னா உங்க 10ஆம் வீட்ல சூரியன், செவ்வாய் அப்படின்னு 2 வலுவான கிரகங்கள் இருக்காங்க. அதனால தொழில்ல புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் உங்களோட உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதே 10ஆம் வீட்ல புதன் பகவான் கொஞ்சம் அஸ்தங்க நிலையில, அதாவது உச்சகட்ட பலத்தோட இருந்தாலும் தகவல் தொடர்பு விஷயங்கள்ல ஒரு சின்ன கவனம் தேவைப்படும். நீங்க பேசுறதுலயும் முக்கியமா ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போதும் ரொம்பவே தெளிவா இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத வழிகள்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாவோ உங்களோட சமூக வட்டாரங்கள் மூலமாவோ சில உதவிகள் கிடைச்சு பணவரவு நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சந்திரன் சனீஸ்வரர் கூட சேர்ந்து 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் மேலோங்கும். கோவில்களுக்கு போறது, பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறதுன்னு மனசு கொஞ்சம் அமைதியை தேடும். ஆனா பயணங்கள்ல ஒரு சின்ன தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பயண திட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. 12ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால நிதி விஷயங்கள்ல ஒரு கூடுதல் கவனம் தேவை. செலவுகளை கட்டுப்படுத்த ஒரு பட்ஜெட் போட்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம 8ஆம் வீட்ல ராகு பகவானோ 2ஆம் வீட்ல கேது பகவானோ இருக்கிறதுனால திடீர்னு சில செலவுகள் வந்து சேரலாம். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா பேசுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏகாதசி திதிங்க. அதனால விரதம் இருந்து இறைவனை வழிபடுறது உங்களோட மனசுக்கு ரொம்பவே அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். ராகு காலம் மதியம் 12:05 இருந்து 1:40 வரைக்கும் இருக்கு. இந்த ராகு காலத்துல முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கான இன்றைய நாள் 5ல் 3 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமா நீங்க தினமும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வரலாம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஏகாதசி திதியில விரதம் இருந்து பெரியவர்களோட ஆசியை பெறுறது மனசுக்கு நிறைவை தரும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளா அமையும். ஒரு 5 மதிப்பெண்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமையில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்காத ஆதாயங்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே போல உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்ல பலத்தோட இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கக்கூடும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதுனால சந்திரன் உங்களுடைய 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது உங்க மனசுல ஒரு சின்ன அமைதியின்மையை ஏற்படுத்தலாம். தேவையற்ற குழப்பங்களும் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுறதும் ஏற்படக்கூடும். அதனால உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசிநாதனான சூரியன், செவ்வாய் மற்றும் அஸ்தங்கமான புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. அதே போல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் தூரமான பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கும் சில தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த அஸ்தங்கமான புதன் இருக்கிறதுனால தகவல் பரிமாற்றத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான புரிதல்கள் வராம பாத்துக்கோங்க. சனியும் உங்களுடைய 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில மறைமுகமான தடைகள், திடீர்னு வரக்கூடிய செலவுகள் அல்லது சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளும் வரலாம். 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடும். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. 1ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். ஆனா சில நேரங்கள்ல இதுவே அதிகப்படியான யோசனைகளுக்கும் வழிவகுக்கும். இன்றைய தினம் புதன்கிழமைங்கிறதுனால அஸ்தங்கமான புதனுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம்.
ராகு காலம் மதியம் 1:05 மணியிலிருந்து 1:40 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்க மனசு அமைதியா இருக்கணும்னா தியானம், யோகா போன்ற பயிற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா பேசி தெளிவான தகவல்களை பரிமாறிக்கோங்க. ஆன்மீக விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, குறிப்பா ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ராகு காலம் இருக்கும்போது எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. உங்க உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. குறிப்பா நெடுந்தூர பயணங்களை இந்த நாள்ல தவிர்ப்பது நல்லது. பரிகாரமா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும். நல்ல விஷயங்களோட ஆரம்பிப்போம். குரு பகவான் உங்க 10ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறாரு. இது உங்களோட தொழில், வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றங்களை தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் உங்க 9ஆம் வீட்ல இருக்கிறதால அதிர்ஷ்டமும் உங்க தந்தையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது. ஆன்மீக பயணங்கள் இல்லனா நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல உருவாகலாம். 6ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறவும் எதிரிகளை சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பலமா இருக்கும். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் புதன் அஸ்தமன நிலையில 8ஆம் வீட்ல சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. இதனால உங்க பேச்சுல ரொம்ப நிதானம் தேவைங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டைகள் இதையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். இல்லனா உறவுகள்ல விரிசல் வரலாம். உடல் நலன்ல நீங்க கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அலட்சியப்படுத்தாம உடனே கவனிக்கணும். திடீர்னு சில மறைமுகமான பிரச்சனைகள் வரலாம். இல்லனா எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயங்கள்லயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் 7ஆம் வீட்ல சந்திரன் மற்றும் சனியோட கூட்டணி இருக்கு. இது உங்க குடும்ப உறவுகள்ல சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பொறுமையோடவும் புரிதலோடவும் நீங்க செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. 12ஆம் வீட்ல கேது இருக்கிறது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். ஆனா அதே சமயம் தூக்கமின்மை இல்லனா தேவையில்லாத அலைச்சலையும் கொடுக்கலாம். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்கள் என்னன்னா, குரு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க வேலையில முழு கவனத்தையும் செலுத்தி சிறப்பா செயல்படுங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுங்க. உங்க அப்பாவோட ஆலோசனைகளை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, அஸ்தமன புதன் 8ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டைகளை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. செவ்வாய் 8ஆம் வீட்ல இருக்கிறதால வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சனி 7ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணையோட வர சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை நீங்க பெருசுபடுத்தாதீங்க. பொறுமையா பேசி புரிய வைங்க. இல்லனா உறவுல விரிசல் வர வாய்ப்பு இருக்கு. இந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கு நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமைகள்ல பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம். இல்லனா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்களுக்கு நல்ல பலன் தரும். மொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கான மதிப்பெண் 5. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகளும் அதே சமயம் சில சவால்களும் கலந்த ஒரு நாளாகவே அமையும். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். 6ஆம் வீட்டில் சந்திரன் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பதால் உங்களுக்கான எதிர்ப்புகள் குறையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள், சின்ன சின்ன சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனைகளும் நல்லபடியாக கட்டுக்குள் வரும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனா 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், அத்துடன் அஸ்தமன நிலையில் இருக்கக்கூடிய புதன் ஆகியோர் இணைந்திருப்பதால் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடும் வாழ்க்கை துணையோடும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பயன்படுத்துவது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால்
இருப்பதால் பண விஷயங்களில் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். அவங்களுடைய தேவைகளையும் மனநிலையையும் புரிஞ்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் அஸ்தமன புதனின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏகாதசி திதி ஆன்மீக சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உங்களுக்கு ஊக்குவிக்கும். அதே சமயம் பகல் 12:05 மணி முதல் 1:40 மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நேரம். அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இறை வழிபாட்டிலும் தியானத்திலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. குறிப்பா இன்று ஏகாதசி திதி என்பதால் இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமா இருந்து வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவது அவசியம். எதுவும் செய்யக்கூடாதுன்னா வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். ராகு காலம் போன்ற அசுப நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடாம இருப்பது நல்லது. இந்த தினத்துக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்திற்கான உங்களுடைய ஒட்டுமொத்த பலன் 5க்கு 3 மதிப்பெண்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், அஸ்தங்கமான புதன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருப்பது ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. குறிப்பா உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்கும். இதன் காரணமா எந்த ஒரு போட்டியிலும் சரி, வழக்குகளிலும் சரி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எதிரிகள் வலுவிழப்பாங்க. புதன் அஸ்தங்கமான நிலையில் இருந்தாலும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் கேது பகவான் வீற்றிருப்பதால் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் மேலோங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வியாபார கூட்டாளிகளுடன் உறவு சுமூகமா இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். 5ஆம் வீட்டில் சந்திரன் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. காதல் உறவுகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். 8ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத சில செலவுகளும் வரக்கூடும். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதனால மன அமைதிக்கு இடையூறுகள் வரலாம். வீட்டு சூழல்லையும் சில நேரங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். இன்றைய தினம் புதன்கிழமையும் ஏகாதசி திதியும் இணைந்திருப்பதால் மனதை அமைதிப்படுத்த இறை வழிபாடும் தியானமும் உதவும். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிப்பதனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமையாகவும் ஏகாதசி திதியாகவும் இருக்கிறதால விஷ்ணு பகவானை வழிபடுறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். முக்கியமான வேலைகளை ராகு காலம் முடிஞ்ச பிறகு, அதாவது மதியம் 1:40 மணிக்கு மேல தொடங்குவது சிறந்தது. அதேபோல வயசானவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை மனமு வந்து செய்யுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, பணம் கொடுக்கல் வாங்கல்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால கவனமா இருங்க. ராகு காலமான மதியம் 1:20 மணி முதல் 1:40 மணி வரைக்கும் எந்த ஒரு புது ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போடுவதை தவிர்த்திடுங்க. பிள்ளைகளோட விஷயத்துல அதிகமா தரையிடாம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. பரிகாரமா ஓம் நமோ பகவதே தக்ஷிணா மூர்த்தையே நமக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். ஆலங்குடி குரு பகவான் கோயில் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யறதும் உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும். மொத்தத்துல உங்க ராசிக்கு இன்றைய பலன் 5 நட்சத்திரங்களுக்கு 5 நட்சத்திரங்கள்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினசரி ராசி பலனில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன். உங்கள் ராசிநாதன் குரு பகவான், அதாவது வியாழ பகவான், இப்போ 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கார். இது உங்க உறவுகளுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதல் வரும். கூட்டாண்மைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையும் நீங்க துணிச்சலா செய்து முடிப்பீங்க.
ஒரு சின்ன பயம் கூட இல்லாம காரியங்கள்ல இறங்குவீங்க. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, 4ஆம் வீட்ல சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதுனால வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லனா உங்க மனசுல ஒரு அமைதியின்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால வீட்ல பொறுமையா நடந்துக்கணும். 5ஆம் வீட்ல சூரியன், செவ்வாய், அப்புறம் அஸ்தமனமான புதன் ஆகியோர் சேர்ந்திருக்காங்க. இது பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்லுது. அவங்களோட கல்வி அல்லது அவங்களுடைய உடல் நலத்துல சின்ன சிரமங்கள் இருக்கலாம். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாம நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. முக்கியமா பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வரக்கூடும். அதனால செலவுகள்ல ஒரு கண் வச்சுக்கணும். 9ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள்ல சில சங்கடங்கள் அல்லது புரிதல் இல்லாத சூழல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால பெரியவங்க கிட்ட பேசும்போது கவனமா இருங்க. பொதுவா இன்னைக்கு ஏகாதசி திதியும் புதன்கிழமையும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். ராகு காலம் மதியம் 12:05 1:40 வரைக்கும் இருக்கு. இந்த ராகு கால நேரத்துல எந்த ஒரு புதிய முயற்சியையும் ஆரம்பிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, கூட்டாண்மை சார்ந்த விஷயங்கள்ல தாராளமா ஈடுபடலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிதானமா செயல்படணும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இணக்கமா பழகி அவங்களோட ஆசிகளை பெறுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, பங்குச்சந்தை மாதிரி ஊக வணிகங்கள்ல பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. ராகு கால நேரத்துல, அதாவது மதியம் 12:05 முதல் 1:40 வரைக்கும் எந்த புதிய முயற்சியையும் ஆரம்பிக்க வேண்டாம். பேச்சுவார்த்தைகள்ல அவசரப்பட்டு பேசுறதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். பரிகாரம்னு பார்த்தா, ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதால ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்சா விரதம் இருந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. புதன்கிழமைங்கிறதால விநாயக பெருமான வழிபடுறது அஸ்தமனமான புதனோட தாக்கத்தை குறைக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க ஒட்டுமொத்த பலன் 5ல 4 நட்சத்திரங்களா இருக்கு. நல்ல நாளா அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்னிக்கே உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால உங்க முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கும். நீங்க எடுக்கிற புது முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே நல்லபடியா கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா அணுகுவீங்க. கூடவே தைரியக்கார சந்திரன் அதே 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளோட உறவுல ஒரு புதிய புரிதல் உண்டாகும். அவங்க மூலமா சில உதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. சுகபோக காரகனான சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால காதல் விஷயங்கள்ல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கலையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளோட சேர்ந்து ஜாலியா நேரம் செலவிடுவீங்க. அவங்க எதிர்காலத்துக்காக நீங்க போடுற திட்டங்கள் நல்லபடியா அமையும். ஆனா உங்க சுகஸ்தானமான 4ஆம் வீட்ல சூரியன், செவ்வாய், அப்புறம் அஸ்தமன புதன்னு 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வீடு, வாகனம், தாயார் விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். வீட்ல சின்ன சின்ன பழுதுகள் வரலாம். வாகனத்துல கவனம் தேவை. முக்கியமா உங்க தாயாரோட உடல் நலத்துல அக்கறை காட்டுங்க. புதன் அஸ்தமனமா இருக்கிறதால பேச்சுல ரொம்பவே நிதானம் தேவை. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. இல்லனா தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். முக்கியமா இன்னைக்கு புதன்கிழமையானதால இந்த கிரகங்களோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. குரு 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க உடல் நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். கண்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. சின்னதா ஒரு அசௌகரியம் வந்தாலும் உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுங்க. ராகு 2ஆம் வீட்லயும் கேது 8ஆம் வீட்லயும் இருக்கிறதால நிதி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல தெளிவா இருங்க. கடன் கொடுக்கவோ வாங்கவோ அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முதலீட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. இன்னைக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால உங்க மனசுல ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். இறை வழிபாட்டுல அதிக நேரம் செலவிடுங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். இன்னைக்கு நீங்க சகோதர உறவுகளை மேம்படுத்த முயற்சிகள் செய்யுங்க. அவங்க கூட மனம் விட்டு பேசுங்க. அப்புறம் உங்க நாள ஆன்மீக சிந்தனையோட இறை வழிபாட்டோட தொடங்குறது ரொம்ப நல்லது. மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
உங்க எண்ணங்கள நம்பிக்கையோட தைரியமா வெளிப்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆனா வீடு அல்லது வாகனம் தொடர்பான பெரிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். தள்ளி போடுறது நல்லது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. மத்தவங்களோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத சுத்தமா தவிர்த்திடுங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கான பலன் ஒரு 5ல 2 மதிப்பெண்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம். இல்லனா உங்க வீட்லயே ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. மனசுக்கு அமைதி கிடைக்கும். புதன்கிழமையான இன்னைக்கு பச்சை பயிறு தானம் பண்றது ரொம்ப நல்லது. பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் உங்க ராசியிலிருந்து 5ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். இதனால குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க பிள்ளைகள் கல்வி, கலைத்துறைன்னு எந்த துறையில இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம். நீங்க புதுசா ஏதாவது கத்துக்க நினைச்சாலும் அதுக்கு இது நல்ல நேரம். அதே போல சுக்கிர பகவான் 4ஆம் வீட்ல இருக்கறதால வீட்டுல சுகம், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். புதுசா வாகனம் வாங்கவும், அம்மா வழியில ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதால உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட எடுத்து செய்வீங்க. சகோதர சகோதரிகளோட உறவுல நல்ல மேம்பாடு இருக்கும். எதிரிகளோட தொல்லைகள் குறைஞ்சு அவங்க மேல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். ஆனா புதன் பகவான் 3ஆம் வீட்ல இருந்தாலும் அவர் அஸ்தங்க நிலையில, அதாவது பலம் குறைந்த நிலையில இருக்கறதால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடும்போது அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும்போது தெளிவா பேசி புரிஞ்சுகிட்டு செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உங்க ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு 7.5 சனியோட இறுதி பகுதி நடந்துகிட்டு இருக்கு. இதனால பண விஷயங்கள்ல, முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல சில சமயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். அதையும் பொறுமையா கையாளணும். சந்திரன் 2ஆம் வீட்ல இருக்கறதால பண வரவுல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும். அதனால பெரிய செலவுகளை இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது. ராகு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்ல சஞ்சரிக்கிறதால சில நேரங்கள்ல மனசுல ஒரு குழப்பமான நிலை ஏற்படலாம். எந்த முடிவையும் எடுக்க முடியாம தடுமாறலாம். கேது பகவான் 7ஆம் வீட்ல இருக்கறதால தொழில் கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கை துணையுடனான உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமையும் ஏகாதசி திதியும் இணைஞ்சு வரதால இறை வழிபாடு செய்யறது உங்களோட மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும். மொத்தத்துல இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அத சரியா பயன்படுத்திக்கிட்டு சவால்களை மட்டும் கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா நாள் சிறப்பா இருக்கும். உங்களுக்கான நற்பலன்களின் அளவு 5ல 4ன்னு சொல்லலாம். இப்போ நீங்க செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். ஏகாதசி திதி, புதன்கிழமை இதெல்லாம் சேர்ந்து வரதால இறை வழிபாடு, தியானம் செஞ்சு உங்க மனச அமைதியா வச்சுக்கோங்க. குழந்தைகள் மற்றும் அவங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க. உங்க தைரியத்தை நல்ல விதமா பயன்படுத்தி புதுசா நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லயோ அல்லது ஒப்பந்தங்கள்லயோ அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. பெரிய பண முதலீடுகள் அல்லது அதிகப்படியான செலவுகளை இப்போதைக்கு தவிர்த்திடுங்க. குடும்ப உறுப்பினர்களோடையோ அல்லது தொழில் கூட்டாளிகளோடையோ தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லது. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் ஷம் ஷனைச்சராய நமகங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்துக்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ போய் வணங்கலாம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது, ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது, சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது தரும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமையும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவைப்படலாம் என்றாலும் குருவின் பார்வை நிச்சயம் நன்மையை செய்யும் என்பதால் பெரிய கவலை வேண்டாம். அதே சமயம் ஜென்ம ராசியில் சந்திரன் மற்றும் சனியுடன் இணைந்திருப்பதால் மன அமைதி சற்று குறைய வாய்ப்புள்ளது.
இது 7:30 சனியின் உச்சக்கட்ட பகுதி என்பதால் ஒருவித சோர்வும் தேவையற்ற அலைச்சலும் உங்களுக்கு வரலாம். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். குறிப்பாக உணவு விஷயத்திலும் ஓய்வெடுப்பதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், அஸ்தமன நிலையில் உள்ள புதன் ஆகியோர் இருப்பதால் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது மிகுந்த நிதானம் தேவை. வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. அஸ்தமன புதன் காரணமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாம். 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் சகோதர உறவுகள் மேம்படும். அவர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும். உங்கள் தைரியம் கூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் ராகு காலம் தவிர்த்து செயல்படுவது நல்லது. 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரவுக்கு மீறிய செலவுகளை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படுங்கள். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரலாம். 6ஆம் வீட்டில் கேதுவிருப்பதால் எதிர்ப்புகள் குறையும். உங்களை எதிர்த்தவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. இன்று புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் வேலையில் கவனம் செலுத்துவதும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாக செயல்படுங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:20 PM முதல் 1:40 PM வரை என்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளை தொடங்குவதையும் இந்த நேரத்தில் தள்ளி போடுவது நல்லது. இன்று நீங்கள் செய்ய வேண்டியவை: உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நிதானமாக பேசுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி திட்டமிடல் செய்யுங்கள். மன அமைதிக்கு தியானம் அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். ராகு காலம் நேரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்க்கவும். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பரிகாரமாக ஓம் சம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். இது உங்களுக்கு மன அமைதியையும் சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பையும் தரும். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம் அல்லது அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அல்லது ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்திற்கான உங்களது ஒட்டுமொத்த பலன் 5க்கு 3 மதிப்பெண்கள். சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால பெருமாள் கோவிலுக்கு போய் புதன் பகவானையும் விஷ்ணுவையும் மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம நிதானமா இருங்க. நாளைக்கு சந்திரன் வேறொரு நட்சத்திரத்துக்கு மாறுறார். அப்ப பலன் எப்படி இருக்கும்னு பாப்போம். மறக்காம astrokani.comல போய் பாருங்க. நம்ம சேனலுக்கு சேருங்க. மணி அடிங்க. உங்கள் கனி சொல்றேன். மறுபடியும் ஆஸ்ட்ரோகனில சந்திப்போம்.